இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் வாட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஆர் 4th டே இன் தியேட்டர்ஸ். ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும்னு நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷ்னல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷ்னல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்குற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது. அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன், ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையாக இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆயிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் என்னோட எழுத்தாளன், என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாருமே ஒதுக்காத படம், யாருமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது
அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அது நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ அண்ட் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் ஸ்ரீ. நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் தி சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். அவங்க சொன்ன மாதிரி அடித்தடி மன்னன் கிடையாது. நான் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அதான் இன்றைக்கி இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது. பிஃபோர் அட்ரஸ் எவ்ரிபடி ஹியர், ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர், இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான். ஒரு படத்தை வந்து மீடியாவில், பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகும். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஸ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அதோட ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம். பிகாஸ் யூ காட் த ரைட் டு கிரிட்டிசைஸ் அ ஃபிலிம் ஆர் யூன் ரைட் குட் அபவுட் அ ஃபிலிம். அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அதுக்கு அக்மார் முத்திரை குத்துனது நீங்கள் தான். உங்களுக்கு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த விழா. ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அ ஃபிலிம் நம்பர் பி சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ். அதனால தான் அருண் விஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி ஆகணும்னு வந்திருக்கிறது உங்களே பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடியை. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. டிகே, யதின், 2 கேமராமேன், எக்ஸலண்ட் கேமரா ஒர்க், அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஸ்ரீகணேஷை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை, ரொம்ப நிறைய ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ், க்ளோரிஃபைட் ஷாட், ஒரு பெரிய ட்ராலி, க்ரேனு, ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க. பட் த ஸ்டோரி இஸ் வித்தின் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ். அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி 2 பேரும் எடுத்திருக்கீங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான், இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட் ஸ்டார்டட் கிக்கிங் இன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் தேர் வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால் அருண் விஸ்வா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் பாராட்டு மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அட்லீஸ்ட் நெல்லை, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இஸ் தேர் ப்ராகரேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க வியூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கல, அப்படி தான் வச்சுருக்கான்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாலும் தெரில, அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார் அவர், மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு
என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஐ லைக் இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் தேர். டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அம்ருத், மியூசிக் எக்ஸ்டெண்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன்.